ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை சிஸ்டிகா கிரேசி கார்னருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் கலை. இன்னைக்கு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு. இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கோம். சங்கரா மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். கேஸ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடு பண்ண உடனே எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. 50 கிராம் அளவுக்கு. 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் வந்த உடனே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் போட்டால் உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் எப்பயும் காரக்குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கும் போது எப்பயும் வெந்தயம் போட்டுக்கணும். கைப்பிடி அளவு பூண்டு போட்டு கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போடுங்க, மணமாக இருக்கும். வெங்காயம் அரிஞ்சு வச்சதை போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி 4 அரிஞ்சிருக்கோம். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினா தான் பச்சை இதுவெல்லாம் போகணும். எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. மீன் குழம்பு வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அது ஈஸியான வேலை தான். வதங்கின உடனே புளி நம்ம வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சி தண்ணி மட்டும் ஊற்றிக்குங்க. புளி கரைச்சி 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் ஊற்றிக்குங்க. மிளகாத்தூள் 50 கிராம் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு. உப்பு ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது வேறு கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் தேவைப்படுற அளவு மட்டும் உப்பு போடுங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா சுற்றி நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனைலாம் போகணும். கொதித்ததும் மீனை போடுங்க. மீனை போட்டு அது ஒரு கொதி வரணும். ஒரு 5 or 10 செகண்ட் தான் இருக்கணும். உடனே கொதிச்சிரும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மீன் கூழ் கூழாக ஆகிடுமா. அங்கேயே பக்கத்துலேயே இருங்க. ஒரே ஒரு வாட்டி நடுக்கொதி மட்டும் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.